மார்த்தாண்டத்தில் பிரசவத்தில் இளம்பெண் பலியானதில் கைக்குழந்தையுடன் தவிக்கும் குடும்பத்தினருக்கு கலெக்டர் நேரில் சென்று ஆறுதல். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள பாகோடு அம்பலத்துவிளை பகுதியைச் சேர்ந்த என்பவர் கடந்த 27ஆம் தேதி பிரசவத்திற்காக மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. அதன்பின் ஸ்மைலின் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறிய மருத்துவமனை நிர்வாகம் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் நெய்யாற்றின்கரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஸ்மைலின் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனை கேட்டு அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது ஸ்மைலினின் உடலை பார்த்து அவரது கணவர் கண்ணீர் விட்டு அழுத காட்சி காண்போரது அனைவரின் கண்களையும் குளமாக்கியது. இதனையடுத்து அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த சூழலில் கைக்குழந்தையுடன் தவிக்கும் ஸ்மைலினின் கணவர் மற்றும் உறவினர்களை மாவட்ட கலெக்டர் அழகுமீனா இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்.